மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அதிமுகவிட வாக்கு வங்கி அதிகமாக வைத்திருக்கிறது பாஜக, இரண்டாவது இடத்தை பெறப்போகிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதிமுக 33 இடங்கள் இருக்கிறது. நீங்க 30 இடத்துல நிற்க வேண்டியதுன்னு உங்களுக்கு வேட்பாளர் கிடையாது. அதனாலதான் தூக்கி கொடுத்துருக்கீங்களா? வாசனுக்கு 3 கொடுப்பீங்களாங்க? அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்தால், அந்த கூட்டணியில் பாமக, தேமுதிக எல்லாம் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும். 15 to 20 இடங்கள் திமுக லூஸ் பண்ணியிருக்கும். அதை பாஜக தவற விட்டு தில்லி அரசியலில் ஆசை இல்லை என்று சொன்ன அண்ணாமலைக்கு நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, மக்களும் வேண்டான்னு சொல்ல போறாங்க. அதான் நடக்கும்போது உங்களுக்கு எதுக்கு தில்லி ஆசை? போகாதீங்க, எம்பியா போகாதீங்க. மாநில தலைவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் நிற்கணும். ஏன் கொங்கு மண்டலத்தில் போய் நிற்கணும்? சொந்த ஊரில் நிற்கல, சொந்த ஊரில் உங்களுக்கு பயம். கரூர் எம்பியை நிற்கிறதுக்கு ஏன் பயம்? எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? பர்கூரில் ஜெயலலிதா சுகவனத்துக்கு தோற்று போனாங்க. அதுக்காக கலைஞர் ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்காக பர்கூர்லேயே ஒரு பெரிய பணக்கார ஜமீன்தாரியோ அல்லது வெளியூர்லேருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தல. நீங்க ஒரு பாப்புலரான ஃபிகர் நின்னா அவர் தான் ஜெயிப்பாரு. அதிமுகவோட தலைவருங்க ஜெயலலிதா. யோசித்து பாருங்க. தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கமலாலயத்துக்கு வருகிறார். அவர் வருகிற போது மீடியாக்கள் அந்த லைவ் காமிச்சது, அங்க போய் கார்டு வாங்கும் போது பேசின ஸ்பீச் லைவ் பண்ணுது. இப்படிதான் அண்ணாமலை கிடைச்சிருக்கா. இப்போது 35 நிமிஷம் டிவிக்காரங்க யாரும் திருப்பல சேனலை. அந்த அளவுக்கு மீடியா அட்டென்ஷன் தமிழிசை கிடைக்குது. மீடியா ஃப்ரெண்ட்லி. இது அண்ணாமலைக்கு கொஞ்சம் புரியும். திமிர்த்தனமான பேச்சு, அகங்கார பேச்சு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாதி பேர் நட்சத்திர வேட்பாளராக இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நட்சத்திர வேட்பாளர்கள்னு சொல்ல முடியாது. 2 விஷயம் இருக்கு. அறிந்தவர்கள்னு சொல்லலாம். மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகமானவர்கள்னு சொல்லுங்க, நியாயம். நட்சத்திரம்னா இப்போ ராதிகா சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் பாஜகவில். அவங்க நட்சத்திர வேட்பாளர். ஏன்னா சினிமா நட்சத்திரம், டிவி நட்சத்திரம் பாப்புலாரிட்டியில் இருக்கிறாங்க. பாப்புலாரிட்டி வேறு, ஃபெமிலியாரிட்டி வேறு. ஃபெமிலியாரிட்டி என்றால் அறிந்தவர்கள், பாப்புலாரிட்டினா புகழ்பெற்றவர்கள். அவங்க வரணும்னு கூட விரும்பலாம். ஆனால் பாப்புலாரிட்டி மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் இறங்குவதும் சிக்கல். ஃபெமிலியாரிட்டி இருந்து தோற்று போனவர்கள் உண்டு. தமிழ்நாட்டில் பாஜக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை அடைய வேண்டும். அதனால் நீங்கள் கவர்னர் பதவி ராஜினாமா செய்யுங்கள். நீங்கள் கஷ்டமான முடிவை இஷ்டமாக எடுத்தீர்களா, இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமாக எடுத்தீர்களா? இல்லை, நில்லுங்க. அண்ணாமலை நில்லுங்க, KP ராமலிங்கம் நில்லுங்க, எம்எல்ஏ இருந்தாலும் பரவாயில்ல, நயினார் நில்லுங்க. இப்படித்தான் இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது மூலிமா என்ன புரியுது அப்படின்னா, அப்போ தேசிய தலைமைக்கு தமிழ்நாடு பற்றியான ஒரு புரிதலில் இங்கே டபுள் டிஜிட்டில் வாங்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மனையும் இறக்கி விடணும் அப்படிங்கிறக்காக அவங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படிதானா? ஆமாம். அதாவது பாஜக 17% வாக்கு வங்கி வைத்திருக்கிறது ஒரு டிவியில் போட்டாங்க. அதுக்கு இன்னொரு டிவிலையும் போட்டாங்க, 23% போட்டாங்க. மீடியாக்கள்லாம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விட்டு பாஜக முன்னுக்கு விட்டுதுன்னே போட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கட்டமைக்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் 10 கொடுக்குறீங்க? 5 கொடுங்க, 4 கொடுங்க. வட மாவட்டம் மட்டும்தான் அந்த கட்சி. 40 தொகுதிகளில் 33 தொகுதிகளில் நிற்க வேண்டியதானே. அதிமுகவிட வாக்கு வங்கி அதிகமாக வைத்திருக்கிறது பாஜக, இரண்டாவது இடத்தை பெறப்போகிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதிமுக 33 இடங்கள் இருக்கிறது. நீங்கள் 30 இடத்துல நிற்க வேண்டியதுன்னு உங்களுக்கு வேட்பாளர் கிடையாது. அதனால தான் தூக்கி கொடுத்துருக்கீங்களா? வாசனுக்கு 3 கொடுப்பீங்களாங்க? வாசனுக்கு ஏதாவது கவுன்சில் இருக்காங்களா? நீங்கள் தேசிய, அதாவது அந்த கட்சிக்கு சின்னமே கிடையாது. யாருக்கா தெரியுமா? அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு எம்எல்ஏ கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, நகராட்சி தலைவர் கிடையாது. அந்த கட்சிக்கு 3 சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10, வாசனுக்கு 3. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? உண்மையில் உங்கள் கட்சியில் வேட்பாளரே இல்லை. அதனால தான் ஓரளவு அறிமுகமான நபர்களை பிடித்து அவர்களை வற்புறுத்தி
நிற்க வைத்திருக்கிறீர்கள். இல்லை, இப்போ கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 18% ஒரு தொலைக்காட்சி சொல்லுது, 23 சொல்லுது, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்குனாலுமே கூட இப்போ அவங்க நட்சத்திர வேட்பாளராக அல்லது வந்து பரிச்சயமான ஒரு நபர்களை வந்து இறக்கி விட்டுருக்காங்கல்ல, அப்போ அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்களா ஒரு டபுள் டிஜிட்டில் கொண்டு வரணும் அல்லது 10% மேலே கொண்டு வரணும்னு சொல்லி, அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சாத்தியப்படாது. 3.25% இருக்கிற பாஜக 2019 வளர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கலாம், மறுக்கலை. ஆனால் எத்தனைனா டபுளாக இருந்தால் எத்தனை? 7.5. 3 மடங்குமாக இருந்தாலும் 9 இல்லை 10 தொட்டிருக்கலாம், இவ்வளோதானே தவிர 10 கூட தொடப்போவதில்லை. 8லிருந்து 8.5% தான் பாஜக வாக்கு வங்கி உயர்ந்திருக்கலாம் என்று கருதுகிறேன். இது கூட வந்து வளர்ந்திருக்கிற அடிப்படையில் வைத்து சொல்லுகிறேன். ஆனால் எனக்கு தெரிந்து 7% தாண்டினாலே பாஜக பெரிய விஷயமா பார்க்க. இல்லை சார், இப்போ அண்ணாமலை நிற்கிறாரு, எல்முருகன் நிற்கிறாங்க, அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் நம்புறாங்க. நம்பிட்டு போட்டாங்க. அதுதான் நம்பிக்கை. அரசியல் என்ன இருக்கு? யாராவது வந்து தோற்க போகிறோன்னு நம்புவாங்களா? இப்போ தமிழிசைக்கு நன்றாக தெரியும், 5 வருடமாக அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நேரடி அரசியலில் இல்லை. வரும்போது போகும்போது பேட்டி கொடுத்து திமுகவை சீண்டுவதோ அல்லது விமர்சனம் செய்வதோ வேறு, அந்த அரசியல் வேறு. ஆனால் இந்த அம்மா நேரடி களத்தில் எங்கே நிற்காங்களா? தூத்துக்குடியில் நின்று தோற்று போனார்கள். ஏன் தூத்துக்குடி திரும்ப போல? தென்சென்னையில் வந்திருக்காங்க. தென்சென்னையில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்தால், அந்த கூட்டணியில் பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும். 15லிருந்து 20 இடங்கள் திமுக லூஸ் பண்ணியிருக்கும். அதை வந்து பாஜக தவற விட்டது, அதிமுக அல்ல, பாஜக தவற விட்டது. ஆனாலும் வேறு வழி இல்லை. மத்தியில் வந்து ஒரு 400 இடங்கள் வரப்போகிறது என்று அவங்களும் கட்டமைக்கிறாங்க. 400 சேலத்தில் சொல்கிறாரு பாருங்க, 400 கத்துறாரு மோடி. மக்கள் கத்தணும், மோடி கத்தக்கூடாது. நீங்கள் செய்திருக்கிற ஆட்சிக்கு சாதனைக்கு நாங்கள் இத்தனை இடங்கள் தகுகிறோம், மக்கள் கத்தணும். நீங்கள் சொல்லுங்கள் சார் சார் ஹசார், எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லணும், மக்கள் தானே போடணும் ஓட்டு, மக்கள் தானே சொல்லணும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீட்டு கூட பாஜக வெற்றி பெறணும் அடித்து சொல்ல முடியுமா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியும். இல்லை, இப்போ அண்ணாமலை கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேங்கிறாரு. நிச்சயமாக ஜெயிக்க மாட்டார். நம்ம வந்து ஜூன் 5 உங்களுக்கு பிஸியாக இருப்பீங்க, இல்லைன்னா என்னை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டேட் கூட நான் சொல்லிடுறேன். ஜூன் 5 பேசுவோம். சத்தியமாக ஜெயிக்க மாட்டார். இல்லை, இப்போ கோயம்புத்தூர் மாநகரத்துலேருந்து ஒரு மாற்றம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து கோயம்புத்தூர் வந்த பின்பாக முதல் பேட்டியாக கொடுக்குறார். கோயம்புத்தூரில் மக்கள் வந்து மாற்றத்துக்காக தயாராகிட்டாங்க. தில்லி அரசியலில் ஆசை இல்லை என்று சொன்ன அண்ணாமலைக்கு நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, மக்களும் வேண்டான்னு சொல்ல போகிறான். அதான் நடக்கும் போது. ஏங்க, நான் என்னை கேண்டிடேட்டை நிறுத்திட்ட பிறகு இந்த வார்த்தையை சொல்லாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு, யோசித்து பாருங்கள். அதனால் அவர் தில்லி அரசியலில் ஆசை இல்லை என்று சொன்னால் அதே ஆசையை அந்த தொகுதி மக்கள் நிறைவேற்ற போகிறார்கள். உங்களுக்கு எதுக்கு தில்லி ஆசை? போகாதீங்க, எம்பியாக போகாதீங்க. எங்க வேட்பாளர் நிறுத்தின பிறகு என்னை தலைமை நிறுத்தி இருக்கிறது, இந்த மக்களுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்றது தைரியம் இல்லையா? இல்லை, அவர் ஒன்று நினச்சி வச்சிருந்தார்ல, 2026 நம்ம வந்து முதல்வர் வேட்பாளராக ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கனவாக இருந்தது அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசுனதுனால நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த முறை வந்து தேசிய தலைமை வந்து நீங்கள் இந்த தடவை களத்தில் இறங்கிருங்க, ஏன்னா நீங்கள் எண் மக்கள் போயிருக்கீங்க, கோயம்புத்தூரில் மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு, அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டனால உங்களுக்கு ஒரு வேவ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கொங்கு வட்டாரத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த ஒரு ஆலோசனை, இந்த மாதிரி ஒரு முடிவு அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. நான் என்ன கேட்குறேன், சரி, எண் மக்கள் யாத்திரை கன்னியாகுமரி தொடங்கி சென்னையில் முடித்தார்ல, மாநில தலைவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் நிற்கணும். ஏன் கொங்கு மண்டலத்தில் போய் நிற்கணும்? சொந்த ஊரில் நிற்கல, சொந்த ஊரில் உங்களுக்கு பயம். கரூர் எம்பியை நிற்கிறதுக்கு ஏன் பயம்? எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? திருச்சி தொகுதியில் சீனிவாசன் நிற்க போகிறான்னு சொன்னோடனே அந்த கட்சியுடைய சூர்யா என்ன போடுறாரு, வேடந்தாங்கல் பறவைகளுக்கு இங்கே இடமில்லை, மண்ணின் மைந்தர்களாக இருந்தால்தான் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியும், இல்லை டெபாசிட் வாங்க முடியாது. இப்போ அண்ணாமலை யார்? அவர் வேடந்தாங்கல் பறவை இல்லையா? அப்படி பேசுகிற உரிமை, அப்படி பேசுகிற அதிகாரத்தை அவர் யார் கொடுத்தது? அவருக்கு என்ன அவ்வளோ தைரியம்? அவர் கேண்டிடேட் சீனிவாசன் மதுரைக்கு போயிட்டார், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த சீனிவாசன் எங்கே வேணா போட்டி போடலாம். அப்படி பார்த்தா மோடி குஜராத்தில் போட்டி போடணும், வாரணாசிலையும் போட்டி போடுறாரு. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி அமேதியில் தான் போட்டுட்டு இருந்தார், ஏன் வயநாடுக்கு வர்றாரு? தமிழ்நாட்டில் இந்தியாவில் கேண்டிடேட்டுக்கு எங்கே வேணா போட்டியிலான்றது காலங்காலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி வேட்பாளர் அவர் திருச்சிக்குன்னு பரிந்துரைக்கப்படுகிறார் என்று வைத்துக்கொண்டால் அதை எதிர்க்கிற மனப்பான்மை எப்படி வருது உங்களுக்கு?
அதனால் அண்ணாமலை விவகாரத்துக்கு வரேன். அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிக்க போகுது ஆளுங்கட்சி. ரெண்டாவது அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வரப்போகுது. இல்ல சார், மூன்றாவது இடத்துக்கு தான் அண்ணாமலை. இல்ல இப்போ சிங்கை ராமச்சந்திரன் வந்து நேரடி அரசியல் இது வரைக்கும் வந்தது இல்ல. அவங்க அப்பா வந்து எம்எல்ஏ வந்திருக்கார், ஐடி விங்கினுடைய தலைவராக இருக்கார். அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு நபராக இருக்காரு, கொங்கு வட்டாரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துட்டு இருக்கார். அப்படிங்கும்போது சிங்கை ராமச்சந்திரனை விட அண்ணாமலை அதிகமாக வந்துட மாட்டாரா, அல்லது திமுக நபரை விட இவர் அதிகமாக வாங்கிட மாட்டாரா? இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் போட்டியிடுற திமுக வேட்பாளர் ராஜ்குமார், அதிமுக வந்தவர் கணபதி ராஜ்குமார் மேயராக இருந்திருக்கிறார். அப்புறம் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், அவர் இளைஞர். அண்ணாமலை, நீங்கள் 3 பேர் கம்பேர் பண்ணால் உண்மையிலே அண்ணாமலை அதிகமாக அறிமுகமானவர், பாப்புலரான ஃபிகர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாப்புலரான ஃபிகர் நின்னாக்கா மற்றவங்களாம் தோற்று போயிடுவாங்க, அவர் தான் ஜெயிப்பாங்கன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பர்கூரில் ஜெயலலிதா வந்து சுகவனத்துக்கிட்டு தோற்று போனாங்க. அதுக்காக கலைஞர் ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்காக பர்கூர்லேயே ஒரு பெரிய பணக்கார ஜமீன்தாரியோ அல்லது வெளியூர்லேருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தலை. அங்கே மனு போட்டவர் ஒருத்தரை சுகவனம் இவரே நிறுத்துங்கன்னு சொன்னார். சுகவனம் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு திமுக தலைவருக்கு தெரியாது, ஆனால் சுகவனம் ஜெயிச்சார். அதனால் நீங்கள் ஒரு பாப்புலரான ஃபிகர் நின்னா அவர் தான் ஜெயிப்பார். அதிமுகவோட தலைவருங்க ஜெயலலிதா, யோசித்து பாருங்கள். மூக்குத்தி கொடுத்தாங்க, தவளை கொடுத்தாங்க, வீட்டுக்கு பிளாஸ்டிக் குடம் கொடுத்தாங்க, இவ்வளோவும் கொடுத்து தோத்தார் ஜெயலலிதா. அதனால் அண்ணாமலைக்கு ஒரு இலக்கணம், ஜெயலலிதாவுக்கு ஒரு இலக்கணம் இல்லை. அந்த நேரம் இருக்கிற கால சூழ்நிலை தான் பொருந்தும். இந்த நேரத்தில் இவருடைய நீங்கள் ஒட்டு மொத்தமாக பாருங்கள். தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கமலாலயத்துக்கு வருகிறார். அவர் வருகிற போது மீடியாக்கள் அந்த லைவ் காமிச்சது, அங்கே போய் கார்டு வாங்கும்போது பேசின ஸ்பீச் லைவ் பண்ணுது. இப்படி தான் அண்ணாமலை கிடச்சிருக்கா? 30-35 நிமிஷம் டிவிக்காரங்க யாரும் திருப்பலை சேனலை. அந்த அளவுக்கு மீடியா அட்டென்ஷன் தமிழிசை கிடைக்குது. மீடியா ஃப்ரெண்ட்லி. இது அண்ணாமலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஏன்னா அவருடைய பேச்சு திமிர்த்தனமான பேச்சு, அகங்கார பேச்சு, மீடியாவை மட்டுமல்ல எல்லோரையும் ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது, கட்சிக்காரர்களை அவமதிப்பது, யாரையுமே அவர் வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் கண்டிப்பாக வளரப்போவதில்லை. இல்லைன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் தூத்துக்குடியில் நயனா நாகேந்திரன் பேர் வருமா லிஸ்ட்டில்? அது எரர்னு எடுத்துக்க முடியுமா? அது எரரே கிடையாது. நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் 10 முறை செக் பண்ணுற வார் ரூம் வச்சுருக்கார். தொட்டதுக்கெல்லாம் வார் ரூம். ஒரு லிஸ்ட்டு வருதுன்னா கண்டிப்பாக மாநில தலைவருடைய நாலேஜுக்கு போவோம். இப்படிப்பட்ட அவர் நெல்லை கேட்டிருந்தார் நயனா நாகேந்திரன், அவருக்கு எப்படி தூத்துக்குடி போட்டிருக்கீங்க, லிஸ்ட்டு வெளியே ரிலீஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். மாநில தலைவருக்கு தெரியாமல் அந்த லிஸ்ட்டு லீக் ஆகிருக்காது, வெளியே வந்திருக்காது. ஏன்னா என்ன பிரச்சனைனா, நயனா நாகேந்திரன் நெல்லையில் நின்று ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் அவர் மத்திய அமைச்சர் ஆகிவிடுவார். நாம் தோற்றுவிட்டால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, நம்ம அசிங்கப்பட்டு விடுவோம். அதனால் தூத்துக்குடிக்கு அனுப்புவோம். அவர் பரவாயில்ல, டெல்லி தலைமை நம்மளை நெல்லையில் நிற்க வைக்கல, தூத்துக்குடி தான் நிற்க வைத்திருக்கிறது, நம்ம இங்கே தான் போகணும் பொழுது நயினார் நின்று இருந்தால் தோற்றுருப்பார். நயினார் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஃபோன் போட்டு எலெக்ஷன்லேருந்து விளைகிறேன்ட்டார். நான் போட்டியே இல்லைன்னு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் செகண்ட் லிஸ்ட்டு திருத்தப்பட்ட அறிக்கை வருது. வேட்பாளர் பட்டியல் எப்படி வருது? இதை கட்சியா? இது காமன் எரர், இல்லை சின்ன ஹியூமன் எரர்லாம் எடுத்துக்க முடியாது. அதனால் அண்ணாமலைக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் தோற்பது உறுதி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பரிச்சயம் சார்ந்த நபராக இல்லை, எல்லாமே புதிய வேட்பாளர் தான். கிட்டத்தட்ட ஒரு 16 பேரில் ஒரு 15 பேர் எல்லாமே புதிய நபர்கள். அந்த இடத்துல ஆல்ரெடி பரிச்சயமான நபர்களாக பாஜகவினுடைய பிரபலங்களாக அறியப்படக்கூடிய நபராக தானே அவங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நல்ல கேள்வி. அதாவது அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் ரொம்ப வீக் தான், நான் மறுக்கவே மாட்டேன். பலகீனமான வேட்பாளர்கள் ஒரு 2 பேரை தவிர 3 பேரை தவிர யாரும் பெரிய வேட்பாளர்கள் இல்லை. ஆனால் சின்னம் பூத் கமிட்டியில் உட்காரத்துக்கு நீங்கள் வட மாவட்டங்களில் உங்களுக்கு பூத் கமிட்டியில் உட்காருவதற்கு பாஜகவுக்கு ஆள் கிடைத்து விட்டார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்து விட்டது. மற்ற இடங்களில் நீங்கள் பூத் கமிட்டியில் ஆள் உட்காரத்துக்கு ஆள் கிடையாதுங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, எந்தையாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ சர்வே எடுங்க, வட மாவட்டங்கள், டெல்டா, வெஸ்ட் ஜோன், சவுத்து, இங்கெல்லாம் போங்க. பூத் கமிட்டியில் பாஜக ஆட்கள் உட்காருவதற்கு இது பட்டியல் இருக்கான்னு கேளுங்க, அந்த கட்சி நிர்வாகிகிட்ட கேளுங்க, சத்தியமாக இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட் ஷேரோ இல்லை கூட்டணி கட்சி தேமுதிக ஓட் ஷேரோ பாஜகவுக்கு வந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுன்னு பிரித்து நீங்கள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் பாஜக நான் சொன்னது தான் சிங்கிள் டிஜிட் தான்.
டபுள் டிஜிட் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் அதிமுக வேட்பாளர்கள் வீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக சின்னம் தான் பிரதானம். இரட்டை இலை சின்னம் தேடி பிடிச்சி கிராமத்தில் போடுவான், அதிமுக தொண்டர்கள் போடுவான். திமுக எதிரான மனநிலையில் இருக்கிற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இல்லை நடுநிலையாளர்கள் எல்லோரும் அதிமுக தான் போடுவான், பாஜகவுக்கு போட மாட்டான். அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற சொல்றீங்க. அப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்பணி அல்லது அந்த 10 நபர்களை யாராவது வெற்றி பெறறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அட்லீஸ்ட் 2வது இடம் பாஜகவுடன் போனதால் வாய்ப்புக்கு ரொம்ப குறைவு. இதே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் போயிருந்தால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, 5 தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக ஜெயிச்சிருக்கலாம், பாட்டாளி மக்கள் ஜெயிச்சிருக்கலாம். யார் எங்கே நின்று இருந்தாலும் இந்த காம்பினேஷன் அந்த இடங்களில் வெற்றி பெற்றலாம். வட மாவட்டங்களை விட அந்த அந்த சமுதாய வாக்குகள் 2 கட்சியினுடைய ஒரு வாக்கு வங்கி பெற்றிருக்கிற சமுதாயம், அந்த 2 சமுதாயங்கள் அதிகமாக வசிக்கிற எம்பி தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க முடியும். அந்த வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து விட்டது, அதிமுக இருந்து விட்டது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.